நேற்று வந்து ராகுல் காந்தி, சோனியா காந்தி அவர்கள், கார்கே அவர்கள் எல்லாம் உச்சக்கட்ட மீட்டிங். தமிழகத்தை தலைவரை அழைச்சாங்களாங்க. திமுக கூடயே இருக்கலாமா, தாவேகாக்கு போகலாமா அப்படிங்கிற பட்சத்தில் தாவேகா கூட போகலான்னு சொன்னது தான் அதிகமான ஆட்கள். தாவேகா கூட வந்து காங்கிரஸ் போகிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா உடனடியாக செல்வ பெருந்தகை அவர்கள் மாற்றப்படுவார். திமுகவில் போய் இணைஞ்சிருவாரா? அப்போ அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லலாம்ல சார், கூட்டணியில் நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த கூட்டணி முறியுது அப்படின்னு திமுக ஏன் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்க? ஏன்னா திமுக அவ்வளோ பலகீனத்தில் இருக்குது. எதை சொல்லி அரசியல் பண்றதுன்னு திமுகவுக்கும் தெரியாது, திமுக கூட்டணி கட்சிக்கும் தெரியாது. கமேனியை கொன்னுட்டாங்கும் போது கதறாங்க திமுக காரர். புல்வாமால 41 பேர்த்த இந்தியர்கள் தானே செத்தாங்க. என்னைக்காவது இந்த மாதிரி வந்து கண்ணீர் வெட்டதை நீங்க பாத்திருக்கீங்களா? இஸ்லாமியர்கள் ஓட்டுக்காக அப்படி பண்றாங்க. அவ்வளவுதாங்க இதுல. பாதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பவித்ரா. சார், அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறத பார்க்க முடியுது. ரொம்ப முக்கியமாக தொகுதி பங்கீடுகளை பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா இன்னும் அந்த கூட்டணி பிரச்சனையே முடிவுக்கு வராத நிலை நீண்டுக்கிட்டே இருக்கு. காங்கிரஸும் திமுகவுக்கும் ஒரே கூட்டணியில தான் இருப்பாங்கன்னு நினைச்சது மாறி மாறி இப்போ திரும்பவும் பிரச்சனைலாம் முடிஞ்சுப்பா ஒன்றா இருப்பாங்கன்ற ஒரு நிலைக்கு போனாங்க. ஆனால் திரும்பவும் உள்ளேருந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. நேத்தோட முடிவு தெரிஞ்சிடும், இவங்களுக்கு வந்து எம்பி வேணுமா எம்பி வேணாமாங்கிறத முடிவு பண்ணி வெளில போயிடுவாங்க, இல்லைல்லாம் உள்ளே இருப்பாங்கன்ற ஒரு கேள்வி போய் இன்னும் அது இழுபறிலேயே இருக்குது. அவங்க உண்மையாகவே ஒரே கூட்டணியில் இருக்கணுங்கிற எண்ணத்தில் தான் இருக்காங்களா, இல்லை இந்த தேர்தலை தனித்து போட்டிடலாம், இல்லை வேறு கூட்டணியோட சேரலாங்கிற எண்ணத்தில் காங்கிரஸ் இருக்காங்களா? இல்லை, காங்கிரஸ்க்கு வந்து தனிச்சு போட்டியிடணுங்கிற எண்ணம்லாம் இல்லை. அவங்களுக்கு வந்து இந்த தேர்தலில் நம்ம ஒரு கவனிக்கத்தக்க வகையில் இருக்கணும், அதிகமான சீட்டுகள் போட்டி போடணும், நமக்கு உண்டான உரிமையை வந்து மீட்டு பெறணும் அப்படிங்கிறதுல முனைப்பாக இருக்காங்க. இது வரைக்கும் இல்லாத ஒரு பெரிய வாய்ப்பு காங்கிரஸ்க்கு வந்து தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் மூலியமாக வந்திருக்கு. அப்போ இது நாள் வரைக்குமே காங்கிரஸ் வந்து இப்போ கூட சொல்கிறது என்னென்னா, நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி தொகுதி பங்கீடு பேசும்போதெல்லாம் இந்த மாதிரிலாம் நாங்கள் நிறையா பிரச்சனைகளை உண்டு பண்ணுவோன்னு காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர்பாளர்கள் பேசுகிறாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் நாங்கள் எப்பயும் போடுற ட்ராமாங்கிறாங்க. ஆனால் இப்போ போடுற ட்ராமா வந்து எப்பயும் போடுற ட்ராமா மாதிரி இல்லை, இது வந்து ஒரு உச்சகட்ட ட்ராமாவாக தான் தெரியுது. காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி கூட அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் கடைசி வரைக்கும் பேசுவாங்க, திமுகவில் வந்து சரணாகதி அடைஞ்சிருவாங்க. ஆனால் இப்போ வந்து விஜய் அவர்கள்ங்கிற ஒரு பெருவாய்ப்பு இருக்கிறனால இவங்க இல்லைனாலும் அவங்க இருக்காங்கங்கிற ஒரு பிடிமானம் இருக்குது. இப்போ இதை விட்டுட்டு அவங்க ஒன்றும் இல்லை, அதை விட இன்னொரு பெரிய பிடிமானம் கிடைக்குது. அப்போ காங்கிரஸினுடைய இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னாக்கா, திமுக காரங்க எங்களை மதிக்கிறது இல்லை, மதிக்கிறத விட்டுடுங்க, எங்களையும் அவமரியாதை செய்கிறாங்க. அப்போ எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் தளபதி அவர்கள் கூட பேசினார் இல்லையா, இவங்களுக்கு நாங்கள் தான் கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது, பிரச்சாரம் பண்ண வேண்டியதாக இருக்குது, செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது, எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து இவங்களுக்கு எம்பி எம்எல்ஏ பதவியை நாங்கள் தான் வாங்கி கொடுக்குறோம். சுருக்கமாக என்ன சொல்கிறாருன்னா, ஐயா ஆர்எஸ் பாரதி சொன்னார் பார்த்தீங்களா, இன்றைக்கி ஹைகோர்ட்டில் வந்து எஸ்சி மக்கள்லாம் வந்து ஜட்ஜாக இருக்காங்கன்னா நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவங்க வந்து அந்த பிச்சைங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. ஆனால் இவங்க காங்கிரஸுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்கள்லாம் திமுக போட்ட பிச்சைங்கிறத சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் அவமரியாதை பண்ணுறாங்க. திருச்சி வேலுசாமி போன்ற காங்கிரஸில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர்களும் திமுகவை அவமரியாதையாக பேசுகிறதோ இல்லை திமுகவில் இருக்கிறவங்க மேலே குற்றம் சாட்டுறதோ வெளிப்படையாக பண்ணுறாங்கல்ல, அதற்கு இது ஒரு பதிலடி. நாங்களும் எத்தனை நாள் தான் அமைதியாக இருப்போங்கிற மாதிரி திமுக இருந்து. அதாவது உண்மையாலும் காங்கிரஸ் மேலே தொடர்பு இருந்து நீண்டகால தொடர்பு, உண்மையான விசுவாசம், பற்று இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் பூராமே திமுக விட்டு வெளியே போய் தாவேகா கூட போகணுங்கிறது அவங்களுடைய பிரதானமான கோரிக்கை. ஐயா கிரீஷ் சோடங்கர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து போன மாதத்துக்கு முன்னாடியே வந்து இங்கே சத்தியமூர்த்தி பவன்லலாம் அவங்க சர்வே எடுக்கிறாங்க. அவங்க மக்கள் எல்லாம் கூப்பிட்டு சர்வேனா அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நிர்வாகிகள் எல்லாத்தையும் கேட்டு எங்கே போகலாம் என்ன போகலான்னு. என்னைக்காவது இது வரைக்கும் எங்கே போகலாங்கிற சர்வே எடுத்து காங்கிரஸ் பார்த்துருக்கீங்களா? எத்தனை சீட்டு கேட்கலான்னு தான் பேசியிருக்காங்க. ஆனால் இந்த தடவை திமுக கூடயே இருக்கலாமா, தாவேகாக்கு போகலாமா அப்படிங்கிற பட்சத்தில் தாவேகா கூட போகலான்னு சொன்னது தான் அதிகமான ஆட்கள். அதனால தான் ஏஐல அப்படி ஏஎன்ஐ இதில் அப்படி பேசியிருந்தாங்க. ஆமாம், அவங்க ஏஎன்ஐல கூட அவர் தாவேகாவை பற்றி கேட்கும்போது ப்ராசஸிங்கில் இருக்கு. ஆமாம், அவங்க வந்து இளைஞருக்கு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி, அதோட அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. அதோட வந்து தமிழகத்தில் காங்கிரஸுக்கும் ராகுல் காந்திக்கும் உண்டான முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கிறாங்கங்கிற வார்த்தையை சொல்கிறேன். அப்போ தாவேகா அங்கீகரிக்குதுன்னாவே திமுக அதை அங்கீகரிக்கலன்னு அர்த்தம். அதுதான் இங்கே அவங்களுடைய பெரிய
குறைபாடாக காங்கிரஸ் பார்க்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு 38 சீட்டு 2 ராஜ்யசபா சீட், 38 எம்எல்ஏ 2 ராஜ்யசபா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, இதுதான் அவங்களுடைய டிமாண்ட். ஆனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ காங்கிரஸில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இங்கே காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிறவரே திமுக ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ காங்கிரஸினுடைய இப்போ நீங்கள் ஒரு கட்சியில் வந்து மாநில தலைமை இருக்குன்னா அந்த மாநில தலைமை யாருக்காக சப்போர்ட் பண்ணி பேசணும்? அந்த மாநில அவங்க தாய் கட்சிக்காக பேசணும். இப்போ பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து செல்வ பெருந்தகை அவர்கள், ப சிதம்பரம் போன்றவர்கள்லாம் வந்து அந்த பதவியில் ஏற்கனவே அவங்கெல்லாம் இருக்கிறனால அதை அவங்கள தான் குறிப்பாக சொல்கிறாங்க, நாங்கள் வந்து திமுக போட்ட பிச்சைங்கிற அளவுக்கு பேசுகிறதெல்லாம் இவங்களை கை காட்டி தான். அதை அவங்களே புரிஞ்சிக்காம இன்னைக்கு வரைக்கும் திமுகவுக்கு வந்து ரொம்ப விசுவாசமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நேற்று ஒரு ஆலோசனை நடந்துச்சுல்ல சார், 1 மணி நேரத்துக்கு மேலே அவங்க 2 பேரும் முதலமைச்சரோட ஒரு ஆலோசனை நடத்துனாங்கன்றதையும் பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தகை இல்லாத மற்ற பெரும் தலைவர்கள் எல்லாம் கான்ஃபரன்ஸில் பேசிட்டு இருந்தாங்க. ராகுல் காந்தி, சோனியா காந்தி, கார்கேலேருந்து இங்கே வேணுகோபால் வரைக்குமே எல்லாருமே ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. அதுவும் இந்த தொகுதி பங்கீடுகள் பற்றி தான் பேசியிருக்காங்க. அப்போ செல்வ பெருந்தகை ஒதுக்கப்படுகிறாரா? ஆமாம், அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதாவது வந்து இப்போ ஏன் ஒதுக்கப்படுறாருங்கிற கேள்வி வரணும்ல. அதுக்கு தான் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, செல்வ பெருந்தகை வந்து இஸ் ப்ரோ டிஎம்கேவா இருக்காரு, ப்ரோ காங்கிரஸாக இருக்கிறத விட காங்கிரஸின் மாநில தலைவர் திமுகவாக செயல்படுறாரு. அதாவது இந்த 41 பேர் போய் காங்கிரஸை பார்த்தாங்கல்ல, அப்போ வந்து அவங்க ஒட்டுக்கா மீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து மக்கள் வந்து பெரிய அளவுக்கு அவங்களுடைய கருத்துக்களை யதார்த்தமாக வெளியே சொல்லலை. மாணிக்கம் தாகூர் அவர் போன்ற ஆட்கள்லாம் வந்து வெளிப்படையாக அங்கேருந்து பேசுகிறாங்க. அது பொதுவெளியிலே பேசிக்கிட்டு இருக்கிறதான். அப்புறம் தனித்தனியாகவும் சந்தித்ததாக தகவல் வருது. அப்போ தனித்தனியாக சந்திக்கும் போது அந்த 41 பேரில் பெருவாரியான ஆட்கள் தாவேகா கூட போகிறது தான் கட்சிக்கு நல்லதுன்னு பேசியிருக்காங்க. ராகுல் காந்தி வந்து ஏன் நீங்கள் வந்து எல்லாரும் உட்காந்து பேசும்போது ஏன் இந்த கருத்தை தெரிவிக்கலன்னு சொல்லும்போது, இல்லைங்க இங்கே அந்த மாதிரி பொதுவெளியில் பேசினா உடனே அடுத்த நிமிஷம் வந்து அறிவாலயத்துக்கு தகவல் போயிடுது. ராகுல் காந்திகிட்டே சொல்லியிருக்காங்க. ராகுல் காந்தி செம கடுப்பாக இருக்கார். எப்படிங்க டெல்லியில் நம்ம கட்சி அலுவலகத்தில் உட்காந்து பேசுகிறது எப்படி அறிவாலயத்துக்கு போகும்போது தான் இத்தனை சிக்கலும் வந்துருக்குது. அப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ நேற்று வந்து ராகுல் காந்தி, சோனியா காந்தி அவர்கள், கார்கே அவர்களெல்லாம் உச்சக்கட்ட மீட்டிங், தமிழகத்தை தலைவரை அழைச்சாங்களாங்க. அவங்க இல்லாமல் என்ன மீட்டிங் வேண்டி கிடக்கு? அப்போ அதுவும் இல்லாமல் நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை சந்தித்தது வந்து இவருக்கு தெரிஞ்சுதா? எனக்கு தெரியல, அவர் போய் பார்த்தது. அதே மாதிரி வந்து இங்கே ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போதே எல்லாமே வந்து டெல்லியிலேருந்து பேசுவாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு செல்வ பெருந்தகை. கிரீச்சோடங்கர் என்ன சொல்கிறார், இல்லை எல்லாமே இங்கே இருக்கிற குழு தான் பேசுங்கிறது முரண்பாடு. அதே மாதிரி இப்போ கிரீச்சோடங்கரும் அவங்களும் ஃபஸ்ட்டு நாள் அந்த நெகோசியேஷனில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சுமூகமாக எல்லாமே பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னா, அங்கே போய் கிரீச்சோடங்கர் ராகுல் காந்தியை பார்த்ததுக்கப்புறம் அவர் பேசுகிற பேச்சு வேறு. அப்போது இவருக்கு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு எதையுமே வந்து அவங்க அதே மாதிரி கிரீச்சோடங்கர் சொல்கிறாரு, இல்லை வந்து எந்த கட்சி கூடயும் ஒரு ஓப்பனாக பேசுறது தானே அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர்தான் நம்பரையும் சேர்த்து சொல்லியிருந்தாரு. 25ன்னு திமுக சொல்றாங்க, எங்களால் அதை ஏத்துக்க முடியாது, எங்களுக்கு என்ன வேணுங்கிறத நாங்கள் கேட்டிருக்கோம், பதில் வரும், வெயிட் பண்றோங்கிற மாதிரி. இது வரைக்கும் எந்த கட்சியும் இந்த மாதிரி ஒரு என்ன தொகுதிகள் கொடுப்பாங்கன்னு அவங்க சொன்னதை சொல்லல. அது ஒரு பெரிய அதிருப்தியா திமுக இருந்துச்சுன்னு கூட பார்க்க முடிஞ்சது. அப்போ இது எல்லாமே எங்கேயாவது வந்து செல்வ பெருந்தகைகளுக்கு தெரிஞ்சு நடக்குதா? அப்போ இதே புரியலையும் அவங்க வந்து செல்வ பெருந்தகையை வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கார்ட் பண்ணுறாங்க. இன்னொரு என்ன தகவல்னா, இப்போ வந்து தாவேகா கூட வந்து காங்கிரஸ் போகிற மாதிரி முடிவு எடுத்தாங்கன்னா உடனடியாக செல்வ பெருந்தகை அவர்கள் மாற்றப்படுவார். திமுகவில் போய் இணைஞ்சிருவாரா? அவர் இனிமேல் போய் இணையறதுக்கு என்ன இருக்குது? செல்வ பெருந்தகை அவர்களுக்கு இது எத்தனாவது கட்சி? 5வது கட்சி. காங்கிரஸுங்கிறது அவர் புதுசு இல்லை. ஒரு குறுகிய காலத்திலேயே 5 கட்சி வந்திருக்காரு. இப்போ வந்து அவர் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தாலும் செயல்படுறது பூராமே திமுக ஆதரவு தானே செயல்படுறாங்க. காங்கிரஸ் தலைமை அவரை மாத்திருவாங்க அப்படிங்கிற காங்கிரஸ் கட்சி மாத்திரும். ஓகே, அவர் தலைவர் அப்படிங்கிற பொறுப்புல நேற்று வந்து செல்லகுமார் அவர்களையும் வந்து டெல்லியில் கூப்பிட்டு அவங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறதா ஒரு தகவல் வருது. அப்போது நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்சிக்கு வந்து தன்னுடைய கட்சி சார்ந்து நலன் சார்ந்து பேசுனதை தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி காங்கிரஸில் சோகால் ஸ்போக்ஸ் பர்சன் டிவிலெலாம் வந்து பேசுகிறாங்க பாருங்கள். அவங்க யாருமே காங்கிரஸ்க்கு உண்டான நியாயத்தையோ காங்கிரஸ்க்கு உண்டான கோரிக்கையோ அங்கே முன் வச்சு காங்கிரஸை நியாயப்படுத்தியோ யாருமே பேசலை. எல்லாருமே திமுகவுடைய நிலைப்பாட்டை ஆதரித்து தான் காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய அவலமான நிலையில் காங்கிரஸ் இருக்குதுன்னு புரிஞ்சுதா? அப்போ இவங்க காங்கிரஸ் வந்து தமிழகத்தில் மீட்டுருவாக்க போனோன்னா ஒட்டு மொத்தமாக அவங்க வந்து இந்த லீடர்ஷிப், தமிழ்நாடு காங்கிரஸ் லீடர்ஷிப்பை ரிவாம்ப் பண்ணி ஆகணும், ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். இல்லைன்னா காங்கிரஸ் வந்து அடையாளம் இல்லாமல் போய்டும் தமிழ்நாட்டில்.
இது காங்கிரஸ்க்கு மட்டும் பவித்ரா இது பிரச்சனை இல்லை. ஏன்னா 25 வருஷமா வந்து திமுக கூட பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களே என்ன சொல்றாங்க, இல்லைங்க டிவிகே கூட காங்கிரஸ் போனா காங்கிரஸ் ரெண்டா உடையும். என்ன வாதங்க இது? எவ்வளவு பெரிய ஒரு பிளாக்மெயில் வாதம் புரியுதா? இதே தான் நாளைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும், இதே தான் கம்யூனிஸ்டுகளுக்கும். அங்க உடைக்கிறதுக்கு ஏதோ இருக்குதா இல்லையோ அடுத்தது இருந்தாலும் உடைப்பாங்க. அப்போ எந்த ஒரு கூட்டணி கட்சியும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல ஒரே கட்சி கூட நீங்க வந்து நாங்க இன்டாக்டா இருக்கிறோம் அவங்க பண்ற அத்தனைக்கு நீங்க முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி என்னைக்காவது உங்க கட்சி நலன் சார்ந்து நீங்க பேசி வெளியே வரும்போது உங்க கட்சி இரண்டாக உடைக்கப்படுங்கிற இன்னைக்கு திமுக காங்கிரஸை பார்த்து சொல்லக்கூடிய பேச்சு நாளைக்கு பிசிகேவை பார்த்து வராதா? கம்யூனிஸ்டுகளை பார்த்து வராதா? எந்த கட்சிக்கு வராது இந்த நிலைமை? இப்போ கூட்டணியில இருந்து வெளியே போனா உங்க கட்சியை பாதியா பிரிக்கப்படும், இல்ல பிரிச்சு எங்க கூட பாதி பேர் நீங்க தனியா தான் பாதி தான் போகணுங்கிற அந்த அளவுக்கு பிளாக்மெயில் பண்றாங்க. பாரதிய ஜனதா நேரடியா இவங்க திமுகவுடைய குற்றச்சாட்டு என்ன, பாரதிய ஜனதா வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கட்சியை உடைக்குது. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன சரி அப்படியே வந்து செல்ல பிறந்தகை போறாருன்னு வச்சுங்க, அவர் பின்னாடி யார் போவா? 5வது கட்சிங்க இது காங்கிரஸ். அவருக்கு நீங்க தலைவர் பதவி கொடுத்துருக்கீங்க. நீங்க நாளைக்கு செல்வ பெருந்தகை வந்து தனி கட்சி ஆரம்பிச்சா எத்தனை பேர் போவாங்க பின்னாடி? இல்லை ப. சிதம்பரம் போறாரு, சிதம்பரம் போவார் கூட. ப. சிதம்பரம் போனால் அவர் பையன் கார்த்திக் சிதம்பரம் போவார் அவர் பின்னாடி? அவர் போக மாட்டார். ஏன்னா அவர் காங்கிரஸ் மேல ஐயா சிதம்பரத்தை விட அவர் பற்று வச்சிருக்கார். இன்னைக்கு காங்கிரஸ்னால பலனடைஞ்சது ப. சிதம்பரம் எவ்வளோ? கொஞ்சமா நெஞ்சமா? அப்போ யாருக்கு நீங்க விசுவாசியா இருக்கணும்? அப்ப இன்னைக்கு ஐயா சிதம்பரம் அவர்கள் அனுப்பிச்சது, சிதம்பரம் அவர்கள் வந்து இல்லை நான் ஏதாவது ஒன்று பேசி தரேன் அப்படிங்கும்போது ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, யார் பேசினா என்ன, சரி கிரிச்சோக் பேசினா ஃப்ரீக்வன்சி செட் ஆகல, போங்க நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஐயா சிதம்பரம் அவர்கள். இப்போ அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க 38+2 ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. இப்போ இவங்க சொல்றதெல்லாம் என்னன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தை பங்கெல்லாம் கேட்கல, பட் இன்னும் அந்த டிமாண்ட் வந்து லைவ்ல தான் இருக்குதுன்றாங்க. இப்போ உதாரணம் இல்லை 27 வரைக்கும் வந்துட்டாங்க, 29 வரைக்கும் வந்துட்டாங்க, அவங்க 32 கேட்குறாங்கன்னு. இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸில் தலைமையில் இருக்கிறவங்க எழுப்பிடக்கூடிய கட்டுக்கதைன்னு காங்கிரஸில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட காங்கிரஸ்ல நம்ம ரெண்டு பக்கமும் பேசுகிறோம். தமிழக ப்ரோ டிஎம்கே காங்கிரஸ் பற்றியும் பேசுகிறோம், ப்ரோ டிவிகே காங்கிரஸ்காரங்கிட்டையும் நம்ம பேசுகிறோம். அப்போ அவங்க ரெண்டு பக்கம் இருந்து வர தகவல்களும் வித்தியாசம். காங்கிரஸ் யார் தான் சார் இருக்காங்க காங்கிரஸ்ல நிறைய இருக்காங்க. ப்ரோ காங்கிரஸ் தான் ஜாஸ்தி. சில பலனை மட்டும் அடைஞ்சுக்கிட்டு ஆதாயம் அடையக்கூடிய நபர்கள் இருக்காங்க பாருங்க, அது யார் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அப்ப அந்த பதவி சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு ஆதாயம் அடையக்கூடிய ஆட்கள், திமுகனால ஆதாயம் அடையக்கூடிய ஆட்கள் வந்து இல்ல டிஎம்கே கூட இருக்கலாம். ஆனா இப்போ அங்க திமுக அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்றாரு, இப்போ ஒருவேளை காங்கிரஸ் வெளியே போனாங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ள அவங்க வரவே முடியாது என்னைக்குமே, அதுதான் அவங்களுக்கான ஒரு பதிலடியா இருக்க போகுது, அதனால அவங்க போறது அவங்களுக்கு தான் ஒரு பெரிய வலு இழந்த மாதிரி இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை நமக்கு இருக்காதுங்கிற ஒரு தோணில பேசுறாரு. ஐயா திருச்சி வேலுசாமி அவர்களை பத்தி நீங்களும் சொன்னீங்க. அவர் என்ன சொல்றாரு, நாங்க இல்லைன்னு நீங்க ஆளுங்கட்சியாவே வர முடியாதுன்றாரு. அப்ப காங்கிரஸ் சட்டமன்றத்துக்குள்ளார வரலைங்கிறது ஒன்றும் பெரிய காங்கிரஸ்க்கு ஒன்றும் பெரிய ஸ்டேக்ஸ் இருக்கா தமிழ்நாட்டில்? இழக்கிறதுக்கு ஏதாவது பெரிய விஷயம் இருக்கா? ஆனால் திமுகவுக்கு ஆட்சி இருக்குது இழக்கிறதுக்கு. இது ரெண்டும் ஒன்றா? ஒரு ஆட்சியை இழக்க போகிறதுக்கும் திமுக காங்கிரஸ் வந்து சட்டசபைக்கு எம்எல்ஏ இல்லாமல் போகிறதும், இப்போ இதே நீங்கள் உடன்பாடே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காங்கிரஸ் இது எல்லாத்தையும் மறந்து எப்படி காமராஜர் புகழ அடமானம் வச்சுட்டு உட்காந்துருக்காங்களோ அந்த மாதிரி இத்தனை ஆனதுக்கு அப்புறமும் இல்லை நாங்கள் சரணாகதி தான் அடைய போகிறோம், திமுக தான் எங்களுடைய மீட்பர், எங்களுடைய காப்பர், எல்லாமே அவர் தான், அவங்கள நம்பி தான் நாங்கள் இருக்கிறோன்னு போய் சரணாகதி அடையிறாங்கன்னு வச்சுக்கோங்க. திமுக வச்சு செய்ய மாட்டாங்க காங்கிரஸை. இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறம் நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்க இந்த காங்கிரஸ் அப்புறம் ஜெயிக்க வைப்பாங்களா? அதுக்காக தானே சார் இவ்வளோ நேரம் பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவங்க சுமூகமாகணும்னு தானே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. காங்கிரஸை வச்சு திமுக மைனாரிட்டி ஓட்டை பூரா வாங்கணும், அதுக்கு காங்கிரஸ் தேவை. இப்போ காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு முடியும். காங்கிரஸை ஜெயிக்கிறதுக்காக இவங்க இவ்வளோ பாடுபடுறாங்க. ஏங்க மோடி வந்து ஆல் இண்டியா லெவலில் காங்கிரஸ் முக்து பாரத்துக்கு போராடுறாரு, திமுக காங்கிரஸ் முக்து தமிழ்நாட்டுக்கு போராடுது. அப்படி இருந்தால் 63, 41, 25 இப்போ பீகார் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமே இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க 25 கூட இந்த தடவை கொடுக்கக்கூடாதுன்னு. ஆரம்பிச்சது யார்? திமுக தான் முதல்ல ஆரம்பிச்சது பீகாரினுடைய தோல்விக்கு அப்புறம். அவங்களுக்கு அது காங்கிரஸ் ஜெயிச்சாலும் அவங்க கூட்டணியில் கவுண்ட் அதிகமாக தான் அவங்களுக்கு. அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. இப்போ நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு எவ்வளோ 118 எம்எல்ஏ வேணும், அவ்வளோதானே. அது பெரும்பான்மையாக டிஎம்கேக்கு வந்தால் போதாதா? காங்கிரஸில் இருக்கக்கூடிய 25 பேர்த்து எம்எல்ஏ வாக்கணுங்கிற கட்டாயம் என்ன இருக்குது இத்தனை நிகழ்வுக்கு அப்புறம்?
அப்போ அவங்க ஸ்ட்ராங்கா சொல்லல சார், கூட்டணி நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த கூட்டணி முறியுது அப்படின்னு திமுக ஏன் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா திமுக அவ்வளோ பலகீனத்தில் இருக்குது. காங்கிரஸ் அவங்க பலமா இல்லாம- இருக்குதோ இல்லையோ, திமுக அவ்வளோ பலகீனத்தில் இருக்குது. ஆ. அப்போ காங்கிரஸ் இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு திமுகக்கு ஒரு எட்ஜ், காம்படிட்டிவ் எட்ஜ்னு இருக்கிறதே மைனாரிட்டியினுடைய வாக்கு. இப்போ 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக 2016 விட ஒரு 44 சீட்டு ஜெயிக்குது. அண்ணா திமுக 43 சீட்டு இழந்து ஆட்சியை பறி கொடுக்குது. அவங்க 75 சீட்டு கூட்டணி, இன்னும் 43 சீட்டு வந்தால் ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அப்போ இந்த 43 சீட்டுனுடைய வெற்றி மார்ஜினை ஆட் பண்ணிங்கன்னா வெறும் 1,98,381 வாக்கு. அப்போ 2 லட்சம் வாக்குக்கு கீழே தான் அதிமுக கிட்ட இருந்து திமுக ஆட்சியை எடுத்திருக்குது. எப்போ 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் ஜெயலலிதாவினுடைய மரணம், அதில் எவ்வளோ சந்தேகங்கள், எவ்வளோ குறைபாடுகள், எவ்வளோ புரளிகள், வதந்திகள், ஜல்லிக்கட்டு போராட்டம், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, எத்தனையோ போராட்டங்கள், இத்தனை ஆன்டி இன்கம்பன்சி இருந்து கூட திமுக ஆட்சி வாங்கினது எத்தனை வாக்கு ஓட்டில்? வெறும் 2 லட்சம் ஓட்டுக்கு கீழே. இதில் பெரும்பான்மையான சிறுபான்மையினர் வாக்கு திமுகவுக்கு கிடைச்சது. பெரும்பான்மையான திமுக வாக்கு, சிறுபான்மையினர் வாக்கு திமுகவுக்கு கிடைச்சும் 2 லட்சம் வாக்குக்கு கீழே தான் திமுக வந்து ஆட்சியை கைப்பற்றுச்சுன்னா, காங்கிரஸ் இல்லைன்னா அது நிலைமை நடந்திருக்குமா? இப்போ பயப்படுறாங்களா இந்த வாட்டி தோல்வி? ஆமா, இல்லைன்னா இதே ஐயா கருணாநிதி அவர்கள் இருந்தால் இவ்வளோ நேரம் காங்கிரஸ் இந்த அளவுக்கு விளையாட விட்டு பார்த்துருப்பாரா? நீங்கள் கேட்டது நியாயமான கேள்வி சார். இவ்வளோ தூரம் இருக்கும்போது இந்த காங்கிரஸ் தேவையில்லை. இவங்களே தானே சொல்கிறாங்க காங்கிரஸ் ஒன்றும் கிடையாது, நாங்கள் போட்ட பிச்சை, நாங்கள் கொடுக்குறது தான் எம்எல்ஏ, நாங்கள் பண்ணுறது தான் எம்பின்னு சொல்கிறாங்கல்ல. ஏன் வேற யாரையும் கூப்பிட்டு வச்சு ஆக்கிக்க வேண்டியதானே? பண்ணிக்க வேண்டியதானே? வந்திருக்காங்க, அந்த தைரியம் இருக்கும். தேமுதிக ஒரு 25 சீட்டு கொடுத்து ஆக்குங்களேன், ஆக்கி விடுங்க. நீங்கள் தான் யாரை நிற்க வச்சாலும் ஆக்கிடுவீங்களே. அப்போது நீங்கள் கேட்டது கேள்வி அருமையான கேள்வி. ஏன் திமுகவுக்கு அந்த திராணி இல்லை? காங்கிரஸ் நீங்கள் வேண்டாம் வெளியே போங்கன்னு சொல்கிறது, இது கலைஞர் இருந்திருந்தாரா நடந்திருக்குங்க? இதை இவ்வளோ தூரம் இருந்திருப்பாங்களா? இல்லை. அப்போ இதுதான் திமுகவினுடைய பலகீனம். அப்போ திமுகவினுடைய பலகீனம் தெரிஞ்சனால தான் காங்கிரஸ் இவ்வளோ தூரம் ஏறி அடிக்கிறாங்க. அது அவங்க காங்கிரஸ் பலமாயிட்டங்கிறது மட்டும் இல்லை, திமுகவினுடைய பலகீனம். இது 2021 24 தேர்தலுக்கு வாங்க. பாராளுமன்ற சமீபமாக நடந்து முடிஞ்சதில் பார்த்தீங்கன்னா 39க்கு 39 வெற்றி, ஆஹா ஓஹோன்றாங்கல்ல. டெவில் லைஸ் இன் த டீடைல். திமுக 24 சீட்டு, போன தடவை 21 சீட் நிற்குது, இந்த தடவை நிற்கிறாங்க 2 சீட்டில் தான். 2019 வாங்கின வாக்கை விட 2024 கூடுதலாக வாங்குறாங்க. ஒன்று வேலூர் கதிரானந்த் ஐயா துரைமுருகன் அவருடைய மகன், அடுத்தது இவர் நம்ம இப்போ ஓபிஎஸ் கூட ரைட்டில் நின்றுட்டு இருந்தார், தினகரன் இருந்து போனார், அவர் பேர் என்ன, இந்த எம்பியா எம்எல்ஏவான ஸ்டேஜில் பரிசு கொடுக்கும்போது கூட சண்டை, தங்கத்தமிழ், அவங்க 2 பேரும் தான் 2019 வாங்கின வாக்கை விட கூடுதலாக வாங்குறாங்க. சரி, ஒட்டுமொத்த கூட்டணி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 39 சீட்டில் மொத்தம் 5 சீட்டில் தான் 2019 விட 2024 கூடுதலான வாக்கு. இந்த 2 பேர் திமுக காரங்க. மீதி வந்து திருமாவளவன் அண்ணன் அவர்கள், அவர் ஒன்று, நவாஸ்கனி அவர்கள், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சசிகாந்த் செந்தில் அவர்கள். இந்த 5 தொகுதி இதில் தான் 2019 வாங்கின வாக்கை விட 2024 கூடுதலான வாக்கு. மீதி எல்லா தொகுதியிலையும் குறைஞ்ச வாக்கு தான். அப்போ எந்த இடத்துல இது மாபெரும் வெற்றி? அப்போ நமக்கு தெரிஞ்ச இந்த தகவல்லாம் காங்கிரஸுக்கு தெரியாதா? அதனால தான் காங்கிரஸ் அவங்களுடைய பலத்தினால ஏறி அடிக்கிறாங்களோ இல்லையோ, திமுகவினுடைய பலகீனத்தை பயன்படுத்தி அவங்க ஒரு ஆதாயம் அடையணும்னு நினைக்கிறாங்க. இதே தானே திமுக காங்கிரஸை செஞ்சது இல்லையா, மத்தியில் அதிகாரம் வாங்குறதுக்கு பூராமே. அப்போ இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இவங்க ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அவங்க இணைஞ்சாங்கன்னா திமுக என்ன பண்ணுவாங்கன்றதை தாண்டி மக்கள் என்ன யோசிப்பாங்கன்றது இருக்குல்ல சார்? மக்கள் என்ன யோசிப்பாங்க? காங்கிரஸ்க்கும் திமுகக்கும் இருக்கக்கூடிய ஒரு சுமூக போக்கோ இல்ல ஒரு கூட்டணியில இருக்காங்கன்ற எண்ணம் மக்கள் மத்தியில இப்ப இல்ல. அவங்க ஒரு பெரிய பிளவுல இருக்காங்கன்றது தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள், காங்கிரஸ் தொண்டர்கள் திமுகக்காக வேலை பார்ப்பாங்களா, இல்ல திமுக தொண்டர்கள் காங்கிரஸ்க்காக வேலை பார்ப்பாங்களா? இப்படி வேலை பார்த்தாலும் இனிமேல் இவங்க ஒண்ணு அப்படின்னு மக்கள் ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல. இது எப்படி சார் போகும் ஒரு வேளை இணைஞ்சாங்கன்னா? மக்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, திமுகவுடைய கூட்டணி கொள்கை கூட்டணி மட்டும் கிடையாது, கவரிமான் கூட்டங்களுடைய கூட்டணி. கவரிமான் தான் ஒரு சொல்லுவாங்க இல்லையா டைலாக், என்னது, மயிர் நீப்பின் உயிர்வாளா கமரிமான். அந்த அளவுக்கு வந்து ஒரு மானத்தில் கௌரவத்தில் ஒரு ஒரு சேதாரம் ஆயிடுச்சுன்னா உடனே உயிர் வாழாத ஆட்களை வந்து கவரிமான் கூட்டம்னு சொல்லுவாங்க, கவரிமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திமுக கூட்டணி வந்து கவரிமான் கூட்டமாக மாறிடும்.
நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, மதிமுகவினுடைய தலைவர் வைகோ அவர்கள் வசைபாடாததா திமுகவை பற்றி, குறிப்பாக ஐயா ஸ்டாலினை பற்றி அவர் பேசாத பேச்சுகளா? இன்னைக்கு அவர் பேசுனதை மட்டும் ரெக்கார்ட் எடுத்து போட்டால் போதும், என்டிஏ கூட்டணியும் அதிமுக காரங்களும் யாரும் திமுகவை பற்றி எதுவுமே பேச வேண்டியதில்லை. வைகோ அவர்கள் பேசுனதை மட்டும் ரெக்கார்டு போட்டு ப்ளே பண்ணிட்டாங்கன்னா போதும். ஸோ அங்கே இப்போ அவர் எங்கே சரணாகதி அடைஞ்சிருக்காரு? திமுக கூட்டணி. அவர் ஒரு கவரிமான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இவரே வந்து இப்போ பேச்சு என்ன போடுதுன்னா 4 சீட்டு தான் கொடுப்பண்றாங்க மதிமுகக்கு. ராஜ்யசபா சீட்லாம் கிடையாது. இதே நீங்கள் உங்கள் சின்னத்தில் நிற்கணும்னா 3 சீட்டு தானாங்கிறாங்க. போன தடவை 6 சீட்டு உதயசூரியன் சார். அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் கவரிமான் கூட்டம்ங்க, எல்லாம் அங்கே அப்படியே நிற்கும். எல்லாருமே முன்னாடி வாங்கினதை விட ஒன்று அதிகமாக வாங்கணும் தானே சார் எதிர்பார்ப்பாங்க. அதை விட 3 குறைச்சி கொடுத்தா ஓகேன்றுவாங்களா? இல்லைன்னா பாரதிய ஜனதா வந்துடும். ஐயோ, இந்த ஒரு விஷயத்தை எப்படி சார் பாக்குறீங்க? இப்ப கூட்டணி கட்சிகள்ல இருக்க எல்லாருமே முக்கிய காரணமா பாரதிய ஜனதா உள்ள வந்துடக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய கொள்கை. அதனால அதற்காக எல்லாரையும் சேர்த்துக்கலாம். இப்ப தேமுதிக வந்தது போவே அதை தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க ஆல்ரெடி பாஜக கூட கூட்டணியில இருந்தாங்கன்றது ஒரு புறம். ஆனா இப்ப பாஜக வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை எடுத்து மக்களுடைய எதிர்ப்பு நிலையை அவங்களுடைய ஓட்டா மாற்றக்கூடிய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுமா இந்த தேர்தலில்? இல்ல, அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் இந்த கடந்த 3 தேர்தல் ஆயிருக்கு. 19, 21, 24 ஆயிருக்கு. ஆனால் அது வெளிப்புறமாக பார்க்கும்போது உள்ளார ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா, கடந்த தேர்தலில் 2024 பாரதிய ஜனதா தனியாக நின்றுச்சு. அவங்களுடைய தலைமையில் கூட்டணியில் நின்றுச்சு. எத்தனை சதவீதம் வாக்கு வாங்கினாங்க? 18% அந்த கூட்டணியினுடைய வாக்கு. பாரதிய ஜனதாவுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் 11.3% வாக்கு. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா வளர்ந்துக்கிட்டு இருக்கா, தாழ்ந்துக்கிட்டு இருக்கா? வளர்ந்துகிட்டு இருக்கு. வளர்த்துறது யாரு? திமுக கூட்டணி கட்சிகள். எப்படி சார் அவங்க எப்படி வளர்க்குறாங்கன்னு சொல்றீங்க? இப்போ 2.62% இருந்த பாரதிய ஜனதாவை நீங்க எந்த கூட்டணியில் இல்லாம தனியா நின்று நீங்க 11% தனிப்பட்ட, இன்னைக்கு 3வது பெரிய கட்சிங்க. 2024 தேர்தல் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி அதுதான். சதவீதத்தில் தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி 2024 தேர்தல் அடிப்படையில் பாரதிய ஜனதா தான் 3வது பெரிய கட்சி. மறுக்க முடியுமா இதை? கூட்டணியில் 18%. அப்போ இந்த பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வளர்ந்ததுக்கு உண்டான பெருமை யாருக்குன்னா திமுகவும் திமுக கூட்டணியை சார்ந்ததும். அப்போ இன்னைக்கு திமுக வந்து அந்த காலத்தில் சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, பெண்ணுரிமை இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ இருக்குதா? இல்லை. இப்போ அவங்களுடைய ஒரே கொள்கை என்னன்னா பாரதிய ஜனதா எதிர்ப்பு. ஆனா ஆன்டிமிக் இன்கமசி இருக்குல்ல சார், இப்போ கூட இரட்டை கொலை நடந்துச்சு. அதைத்தான் நான் சொல்ல, பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமா இருக்குதுங்கிற ஒரு. அப்போ இன்னைக்கு ஒரு ஆர்குமெண்ட் சேக்குக்கு பாரதிய ஜனதா வந்து நாங்கள் அடுத்த 10 வருஷத்துக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் இல்லை, ஒரு ஆர்குமெண்ட், ஹைப்போதட்டிக்கல் சிச்சுவேஷன், நாங்கள் தமிழ்நாட்டில் இல்லை, நாங்கள் வெளியே போகிறோன்னு சொல்லிட்டா திமுகவுக்கு இங்கே எப்படி அரசியல் பண்ணுறதுன்னு தெரியாது. எதை சொல்லி அரசியல் பண்ணுறதுன்னு திமுகவுக்கும் தெரியாது, திமுக கூட்டணி கட்சிக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க கொள்கையிலிருந்து நீத்து போய் வந்துட்டாங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். அப்போ இன்னைக்கு பாரதிய ஜனதாங்கிற பூச்சாண்டிங்க எடுபடல. பாரதிய ஜனதா பலம் பெற்றுக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு வாக்கு அதிகமாக கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அதனுடைய பெருமை, வாங்கி கொடுத்த பெருமையெல்லாம் என்னது? வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் முன்னை சேரும்னு ஒரு பாட்டு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி பாரதிய ஜனதாக்காரங்க இன்னைக்கு திமுக கூட்டணியை பார்த்து அதை பாடிட்டு இருக்காங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் திமுகவும் திமுக கூட்டணி கட்சியையும் சாரும்னு பாரதிய ஜனதா பாடணும் அந்த பாட்டை. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதாவை வளர்த்தி விட்டது திமுக. ஏன்னா இவங்கனால செய்ய முடியாத அத்தனை கையாளாகத்தனத்துக்கும் பாரதிய ஜனதா. இப்போ ஐயா தொல் திருமாவளவன் வந்து மது ஒழிப்பு மாநாடு, மகளிர் மாநாடு நடத்தினார்ல. மதுக்கு டாஸ்மாக மூடுறது யாருடைய அதிகாரம்? அரசனுடைய அதிகாரம். எந்த அரசனுடைய அதிகாரம்? மாநில அரசுடைய. அவர் அங்கே போய் பந்த எங்கே தூக்கி போட்டாரு? மத்திய அரசு. அப்போ புரியுதா இவங்களுக்கு எந்த அளவுக்கு நீத்து போயிருக்காங்க? இந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட நான் வந்து அரசியல் பயிற்றுவிக்கிறேன்றார். இப்போ டாஸ்மாக் சாவி என்ன மோடி எடுத்துகிட்டு போயிட்டாரா? டாஸ்மாக் ஓனர் ஐயா மோடியா? டாஸ்மாக பூட்டும் சாவி யார் கையில் இங்கே இருக்குது? ஐயா ஸ்டாலின் கையில் தானே இருக்குது. இதை போய் நீங்கள் ஆல் இண்டியா பூரா நீங்கள் கடையை சாத்துங்க, அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே சாத்துறோம், அதுக்கு நீங்கள் என்ன கொம்பு? ஆல் இண்டியா பூரா அவர் ஆர்டர் போட்டு கடையை சாத்தினா நீங்கள் சாத்தலாம் அவங்க சாத்திட்டு போயிடுவாங்களே. அப்போ இன்னைக்கு நீங்கள் கேட்டீங்க பாருங்க, இவ்வளோ அவலங்கள் நடக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஈரான் மேலே போர் நடக்குது. அது யார்? இந்தியாவை நடத்துது? அமெரிக்காவும் இஸ்ரேல் நடக்குது. நேற்று நடந்த கூத்தெல்லாம் பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் 2 நாளா போய் எல்லாம் நின்று போராடி கதறி அழுகுறாங்க.
அதாவது திமுகவில் வந்து நடிப்பு அரக்கர்கள் யாரான பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. கமேனியை கொன்னுட்டாங்கும் போது கதறாங்க திமுக காரங்க. ஏங்க இதே வந்து புல்வாமாவில் 41 பேர்த்த இந்தியர்கள் தானே செத்தாங்க. என்னைக்காவது இந்த மாதிரி வந்து கண்ணீர் வெட்டதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இராணுவ வீரர்கள் எத்தனை பேர் செத்தாங்கள கண்ணீர் வெட்டதை பார்த்துருக்கீங்களா? தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்கும்போது அர்த்த ராத்திரியில் விட்டு அடித்து வண்டியில் தூக்கி போட்டு போய் வேற இடத்துல கொண்டு போய் வச்சாங்களே, வேற இடத்துல அடித்து நிறுத்துறாங்க. அப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் சினிமா பார்த்துட்டு இருந்தார், கூலி படம். அன்னைக்கு ஏதாவது அழுதிங்களா? இன்னைக்கு நாங்குநேரியில் எவனே தெரியாது போதையில் வந்துட்டு அங்கங்கே வெட்டிக்கிட்டு 2 பேர் இன்னைக்கு செத்து போயிருக்கான். அதுக்கு வந்து ரோட்டில் நின்று அழுதிங்களா? எத்தனையோ போராட்டங்கள் இன்னைக்கு வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் நடக்குது. அவங்கள எங்கெங்கேயோ கொண்டு போய் அடைச்சி வைக்கிறீங்க. அதுக்கெல்லாம் வந்து அழுதிங்களா? அண்ணாநகர் பாலியல் வன்கொடுமை சிறுமி, அந்த சிறுமிக்காக கண்ணீர் வடிச்சிங்களா? அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு, அதுக்காக வந்து இந்த மக்கள் எல்லாம் வந்து கண்ணீர் வடிச்சாங்களா? வேலூரில் அதே கட்சிக்காரங்க சேர்ந்த தெய்வ செயல்னு பேர், அவர் பண்ண அந்த சாத்தான் செயல், அந்த பொண்ணுக்காக வந்து இங்கே யாராவது கண்ணீர் விட்டீங்களா? இன்னைக்கு வந்து அயத்துல்லா அலி கமேனி வந்து இறந்துட்டாருன்னு இங்கே வந்து கதறி அழுது துடிக்கிறீங்க. எல்லாமே வழக்கு பதியப்பட்டிருக்கு, விசாரணை நடந்துட்டு இருக்கு. கண்ணீர் விட்டீங்களா அப்படிங்கிறாங்களே, கண்ணீர் விட்டீங்களா? இங்க கதறீங்களே, என்ன காரணம் சார்? எதுக்காக இதை பண்றாங்க? இது தேர்தல். அப்போ இந்த இடத்துல அயத்துல்லா கமேனிங்கிறவரை நீங்க ஸ்பெல்லிங்கோட எழுத தெரியுமா எங்களுக்கு கரெக்டா? நம்மளுக்கு எனக்கு தெரியாது, நம்ம ஏன்னா அந்த வேர்ட்ஸ் அந்த மாதிரி. ஆனா இங்க உட்காந்து கதறி அழுகிறீங்களே, அப்போ நீங்க வந்து இப்போ நான் வந்து திசை திருப்புறாங்க. வள்ளலாரனுடைய கொள்கையை சார்ந்தவன், சமரச சுத்த சன்மார்க்க சத்திய கொள்கையை சார்ந்தவன். என்னை பொறுத்த வரைக்கும் சாதியும் மதமும் சமயமும் பொய் அப்படிங்கிற கொள்கை உடையவன். ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு கமேனி அவர்கள் இறந்ததுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு ஊர்வலம் நடத்தி இதை நீங்கள் போராடுறீங்கன்னா, இதை மதம் தவிர வேறு என்னங்க இருக்கு? இஸ்லாமியர்கள் ஓட்டுக்காக அப்படி பண்ணுறாங்க, அவ்வளோதாங்க. இதில் நான் அதை தான் கேட்டேன். இத்தனை பிரச்சனைகள் அவலங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துச்சு, எங்கேயாவது வந்து இந்த மாதிரி நின்று அழுதுங்களா, கதறினீங்களா ரோட்டில்? ஏன் இன்னைக்கு புல்வாமாவில் 41 பேர் இறந்தாங்களா, அவங்களாம் இந்திய குடிமக்கள் இல்லையா? பாயிண்ட் பேங்க்ல வச்சுக்கிட்டு நீ யாருன்னு கேட்டுட்டு சுட்டுட்டு போனாங்களே பொண்டாட்டிக்கு முன்னாடி, அதெல்லாம் கதறி அழுக வேண்டியது இல்லையா? ராணுவ வீரர்களை வந்து கொண்டுட்டு போனாங்களே பாம்பு வச்சு, அதெல்லாம் கதற வேண்டிய விஷயங்கள் இல்லையா? தமிழ்நாட்டில் இத்தனை அவலங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. கஞ்சா போதையில் அவன் போய் வெட்டிக்கிட்டு இருக்கான் ரோட்டில், இதெல்லாம் வந்து கதறி அழுக வேண்டிய விஷயம் இல்லையா? அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இவங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த மதத்தின் பேரில் வந்து இதை வச்சு உடனே அழுது ஒரு ட்ராமா போட்டு சிறுபான்மையினரோட வாக்க வங்கியை வந்து ஒரு கன்சாலிடேட் பண்ணணும்னு இவ்வளோ நீங்கள் செய்கிறீங்களே, இதே வந்து எங்கேயாவது ஒரு இந்து வேற ஏதோ ஒரு நாட்டில் பாதிச்சு இந்து சமயத்தை சார்ந்து இங்கே இதே மாதிரி போராட்டத்தை நடத்தியிருந்தா திமுக இந்நேரம் திமுக கூட்டணி கட்சிகளும் சும்மா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ கட்டுக்கதைகளை இந்நேரம் பேசியிருப்பாங்க. இந்து மக்கள் அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க, இன்னைக்கு வந்து மத நல்லிணக்கம் கெட்டு போயிடும், எவ்வளோ ட்ராமா பண்ணியிருப்பாங்க. இந்த 2 நாளாக ஏன் சார் இன்னைக்கு வந்து என்னமோ எங்கேயோ இருக்கக்கூடிய அலி கமேனி யாராவது பார்த்துருப்பாங்களா, பேசியிருப்பாங்களா? நான் தான் சொல்கிறேனே, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அவர் பேர் எழுத முடியுமா? அவருக்காக இன்னைக்கு கதறி துடிச்சு நீங்கள் பண்ணுறீங்க. இன்னைக்கு நான் கமேனி மேலே அவர்கள் இருக்கக்கூடிய அவர் ஆத்மார்த்தமான உறவு முறையை யாருக்கு இங்கே இருக்குது? அங்கே ஈரான் அதிபர் கூட இவங்களுக்கு உறவு. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ இது நடக்கிறது, இவங்க வந்து இந்த மதத்தை சார்ந்து இதை நடத்துகிறீங்க. நாளைக்கு இதே இந்து மதத்தை சார்ந்து ஏதோ ஒன்று பண்ணி இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து ஒன்றும் இல்லை. இப்போ திருப்பரங்குன்றத்தில் போய் அவங்க இந்து மத வழிபாட்டுக்காக உரிமையை கேட்டது இவங்க எந்த அளவுக்கு வந்து இந்த மதச்சாயம் பூசினாங்களா இல்லையா? திமுகவும் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் இப்போ இதுக்கு மதச்சாயம் பூசலி வேண்டாமா? அப்போ என்னங்க, அடுத்தவனுக்கு வந்தால் ரத்தம், உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? என்ன நியாயம் இது? அதனால தான் சொன்னேன், இது கவரிமான் கூட்டம். எந்த இடத்துலையும் கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வெறும் சீட்டுக்காக அங்கே இருக்கக்கூடிய இந்த தேர்தல் நேரத்தில் எதை தின்னா பித்தம் தீருங்கிற மாதிரி எதை பண்ணால் நமக்கு வாக்கு வரும். அந்த லெவலில் தான் இவங்களுடைய அரசியல் இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில். புரியுது சார். இன்னும் அப்போ நீங்கள் கேட்டீங்களே மக்கள் எல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னு, மக்கள் எல்லாம் இப்படி தான் பார்ப்பாங்க. அவங்க இன்னைக்கு கமேனிக்காக போய் கண்ணீர் வடித்து ரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய நடிப்பு அரக்கர்கள்லாம் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் நடக்கக்கூடிய அவலங்களுக்காக இந்த மாதிரி போய் ஏன் கண்ணீர் சிந்தலை? அப்போ இவங்க இன்னைக்கு கண்ணீர் சிந்த வேண்டிய கட்டாயம் என்ன அப்படிங்கிறத மக்கள் ஆழ்ந்து கவனிப்பாங்கங்கிறத என்னுடைய பார்வை. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். இப்போ காங்கிரஸ் ஒரு வேளை தாவேக்கா கூட போய் இணையிறாங்க அப்படின்னா கூட அவங்க தாவேக்காக்கு அது ஒரு பெரிய பலமாயிருமா, இல்லை காங்கிரஸ் தான் அங்கே போகிறதுனால ஜெயிச்சிருவாங்களா? அதனால அதில் எந்த கட்சிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இருந்துற போகுது, இதெல்லாம் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, திமுகவுக்கு அது ஒரு நெகட்டிவ் ஆகுதுங்கிறத தாண்டி 2 பேர்த்துக்குமே மியூச்சுவல் பெனிஃபிட் ஆகும். தாவேக்கா அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் முதல் மாநாட்டிலே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
இப்போ இது வரைக்கும் எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் அந்த மாதிரி அறைவுகள் கொடுத்து கூட உங்களோட யாரும் வந்து பிரதான கட்சிகள் எதுவும் சேரல ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு காங்கிரஸே அவங்களோட போறாங்கும் போது காங்கிரஸ் வந்து இன்னைக்கு இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி, பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி. அப்போ அந்த மாதிரி ஒரு நேஷனல் பார்ட்டி வந்து தாவேகா கூட போய் சேர்றது தாவேகாக்கு ஒரு பெரிய பலம். காங்கிரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வரைக்கும் அவங்க காங்கிரஸ்னுடைய இது என்னன்னா, இந்த மாதிரி தலைமையை வந்து சரியில்லாமல் போட்டு பெரிய அளவுக்கு கட்சியை வளர்த்தாம நீங்க சீட்டு கேட்குறீங்களான்னு திமுக காங்கிரஸை கேட்குது. அப்போ இந்த குற்றச்சாட்டு யாரு மேலே வர வேண்டிய குற்றச்சாட்டு? இன்னைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸை வளர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஐயா செல்வ பிறந்தகைக்கு இருக்கு. கரெக்டா? அப்போ திமுக சொல்லுது காங்கிரஸ் நீங்க எங்க வளர்ந்துருக்கீங்க தமிழ்நாட்டிலன்னா, திமுக வந்து செல்வ பிறந்தகை என்ன வேலை பார்த்துருக்காரு உங்க கட்சியை வளர்த்துறதுக்கு தான் நேரடியாக கேட்குது. அப்போ அந்த மாதிரி வந்து அந்த கட்சி வந்து மீழ்ச்சி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏற்கனவே வந்து நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு அந்த டோட்டலாக ரிவைம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. அப்போ இந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தாவேகா கூட போகுது. தாவேகாக்கு அதாவது காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பெரிய புத்துணர்ச்சி ஏற்படும், புது ரத்தம் பாய்ச்சப்படும். ஏன்னா இன்னைக்கு தாவேகாவை பின்பற்றக்கூடியவங்க யார் அதிகமா? இளைஞர்கள். அப்போ அந்த இளைஞர்களுடைய ரத்தம், இளைஞர்களுடைய பார்வை, இளைஞர்களுடைய ஆதரவு எல்லாம் அந்த கட்சிக்கு பெருசாக வரும். அப்போ இன்னைக்கு வந்து அந்த காங்கிரஸை நோக்கி யூத் அதிகமாக போகும்போது அந்த யூத்தினுடைய ஆயுட்காலம் மிக அதிகம். அப்போ அந்த காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் இன்னும் அதிகமாக வளர்த்துறதுக்கு இளைஞர்கள் படை பெரிய தேவை. எந்த கட்சியாக இருந்தாலும் இது நிதர்சனம் உண்மை. அப்போ இங்கே காங்கிரஸ்லேயே இருக்கும்போது எல்லாம் வந்து பழந்தின கொட்டப்பட்ட ஆளுகள் மாதிரி இருக்கிறாங்க எல்லாம். அப்போ அவங்கள வச்சு தான் நீங்கள் கட்சி வளர்த்துறீங்களான்னு திமுக அந்த பழிபாடத்தை போடுது. அப்போ அதெல்லாம் இல்லாமல் அந்த கட்சியை வந்து பெரிய அளவுக்கு ஒரு புது ரத்தத்தை பாய்த்து இள ரத்தத்தை பாய்ச்சி அந்த காங்கிரஸை வந்து பெரிய அளவுக்கு, ஏன்னா இன்னைக்கு திமுகவில் வந்து நாங்கள் 25 தான் கொடுப்போன்றாங்க. இன்னைக்கு வந்து அவங்க தாவேகா கூட போனாங்கன்னா குறைஞ்சபட்சம் 70 சீட்டு வாங்கலாம். குறைஞ்சபட்சம் எத்தனை ஜெயிக்க முடியுங்கிற கேள்வி அது கட்டாயமாக ஒரு நல்ல டஃப் ஃபைட்டாக மாறும். ஏன்னா நான் பார்க்கறது என்னன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் தாவேகா கூட போனாங்கன்னா அது வெறும் காங்கிரஸோட மட்டும் நிற்காது. ஏன்னா இப்போ மதிமுக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நின்று 4 சீட்டு, ராஜ்யசபாலாம் கிடையாது, நீங்கள் தனி சின்னத்தில் நிற்கிறீங்களா 3 சீட்டு தான். அதில் வந்து மதிமுக பயங்கர கடுப்பில் இருக்காங்க. அந்த கட்சி நிர்வாகிகள் பூரா ஆனால் இப்படி என்னென்ன இருக்கணும், ஏன்னா கவரி மானா இருக்கணும், நம்ம நார்மல் மானாவே இருக்கலாம், வெளியே வாங்கினேன் போலான்றாங்க. அப்போ அந்த மாதிரி இந்த சீட்டு பேரத்தில் பிரச்சனை ஆகிறவங்க பூராமே அங்கே போகிறதுக்கு வாய்ப்புகள். காங்கிரஸ் ஒரு வழிவகுப்பு, காங்கிரஸ் வந்து ஒரு வழிவகுத்து கொடுக்கும். ஏன்னா இப்போ இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வந்து சற்று ஏறக்குறைய 15 to 20% வாக்கு வந்து எல்லாருமே கணிக்கிறாங்க. அப்போ இந்த காங்கிரஸ்ன்னு போகும்போது அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறும். அப்போ காங்கிரஸ் கூட சில கட்சிகள் போகும்போது எனக்கு தெரிஞ்சு விஜய் சொல்கிறாரு பார்த்தீங்களா, டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்னு. அது அப்படி அல்ல, டிவிகேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான் போட்டியாக மாறும். திமுக 3வது அணியாக மாறிடும், நீர்த்து போயிடுவாங்க. எதிர்கட்சியாக கூட வர முடியாத அளவுக்கு தாவேகா வந்து இன்னும் அவங்களுடைய கூட்டணியை வந்து கட்டமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக மாறும். அப்போது காங்கிரஸ் வந்து தாவேகா கூட போகுதுன்னா 2 பேர்த்துக்குமே மியூச்சுவல் பெனிஃபிட்டாக மாறும். அது ஒரு கட்சிக்கு மட்டும் இல்லை, 2 பேர்த்துக்குமே ஒரு பலமாக மாறும். அப்படி தான் நான் பார்க்குறேன். அது நீண்ட காலத்துக்கு காங்கிரஸ்க்கும் பலன் கொடுக்கும். இப்போ 2029 எடுத்துக்கங்க. இன்னைக்கு 2024 அதிமுக தனியாக நின்னாங்க. பாரதிய ஜனதா கூடயும் கிடையாது, காங்கிரஸ் கூடயும் கிடையாது. அவங்களால சோபிக்க முடிஞ்சுதா? இல்லை. இப்போ 2029 காங்கிரஸ் டிவிகே கூட இருக்குது, பிஜேபி ஏடிஎம்கே கூட இருக்குது, திமுக தனியாக நிற்குது. 2029 திமுக என்ன ஆகும்? இன்னைக்கு இருக்கிற மாதிரியே 39 சீட் ஜெயிச்சிருவாங்களா? ஒத்த சீட்டு ஜெயிக்கிறது கஷ்டம். அப்போ இதெல்லாம் காங்கிரஸ் கூட்டி கழிச்சு பார்க்க மாட்டாங்களா? அப்போ இது வந்து திமுக ஏன் கழட்டி விட பயப்படுது காங்கிரஸ்? ஆனால் இதெல்லாம் தான் காங்கிரஸ்க்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை விட திமுகக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் அதிகம். அப்போ காங்கிரஸ் அதை தான் பார்க்குறாங்க, எனக்கு ஒரு கண்ணு போனாங்க பரவாயில்ல, உனக்கு 2 கண்ணு போவோம். ஆனால் இவங்க தாவேகா கூட போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கண்ணு கூட போகாது. அதிகமாக வந்து அவங்க கட்சியை வந்து மீட்டுருவாக்கம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும்னு தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார், சீக்கிரமே ஒரு முடிவு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அவங்க ஒரு முடிவு எடுத்துகிட்டு சொல்லட்டும், அது எந்த அளவுக்கு களத்தில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து மற்றொரு வாய்ப்பில் பேசலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் உங்களுடைய நேரத்துக்காகவும் நன்றி சார். நன்றி பவித்ரா.